ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற இந்த நேர்த்தியான இந்த வேத வாக்கியங்களோடு நேரம் செலவழியுங்கள். சங்கீதம் 1:2 வாசிக்கும் போது கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருக்குதா? கர்த்தருடைய வேதம் சிலருக்கு போர் அடிக்கும். கர்த்தருடைய வேதம் போர் அடிக்க கூடாது. கெமிஸ்ட்ரி புஸ்தகமாய் இருக்கக்கூடாது, கணக்கு புஸ்தகமாய் இருக்கக்கூடாது. அது உண்மையாகவே பிரியம் அதுல இருக்குதான் பாரு. பிரியம் இல்லைன்னா ஒரு உண்மையான சால்வேஷன் உனக்கு வரலன்னு தான் அர்த்தம். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஒரு 4 வருஷத்துக்குள்ள வேதத்தை முழுதும் படிச்சு முடிக்கலன்னு சொன்னா உண்மையாகவே உன் வாழ்க்கையில ஆண்டவர் உன்னை ரட்சித்தாரா என்கிற சந்தேகம் இருக்குது. இந்த புத்தகத்தின் மேல உனக்கு ஒரு விருப்பம், ஒரு ஆசை, அதை படிக்கணும், டெய்லி அது எனக்கு உயிர் கொடுக்கும் என்ற நம்பிக்கை உனக்கு இல்லாவிட்டால் உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரோட நீ ஐக்கியமாய் இருக்கிறாயா என்கிற சந்தேகம். கர்த்தருடைய வேதம் உனக்கு டிலைட்டா இருக்கணும், பிரியமா இருக்கணும், இரவும் பகலும் தியானம் பண்ற புஸ்தகமா இருக்கணும். தியானம் பண்றதுன்னா ஆண்டவர் பேசுகிற வார்த்தையை உன் சிந்தைக்கு வாழ்க்கைக்கு கொண்டு வந்து அதை செய்வாயானால் நீ நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல கனிய ஏற்ற காலத்துல கொடுத்து இலை உதிராதிருக்கிற ஒரு பச்சையான மரத்தை போல இருப்பாய். நீ என்னெல்லாம் செய்யறியோ அதெல்லாம் ஆண்டவர் வாய்க்க பண்ணுவான். உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்.